செல்வ சம்பத்துடன் வாழ்வான். யானைக்கெல்லாம் மருத்துவம் பார்த்தா இந்த மாதிரி நடக்கும். சரி, ஓகே. யானைக்கு நன்மை செய்ய அந்த ஊரே செழிக்கும், யானைக்கு தீங்கு செய்தால் ஊரே நாசமாகும். இப்போ இது யானைகளுக்காக நம்ம சொல்றோம், ஓகேவா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனி பாருங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, என்ன மாதிரியான இடத்துல என்ன பார்வையில் இருப்பாரு. மேஷத்துல 1-8 லாபஸ்தானத்துல, சரிங்களா? அது இந்த நவம்பர் 15 அன்னைக்கு வக்ர பயிற்சி பலன். இப்போ 30ல் வக்ரமாயிருக்காரு. மேஷம் லாபஸ்தானத்திலையும் ரிஷபத்துக்கு ஜீவனஸ்தானத்திலையும் வருவார். மிதனம் பாக்கியஸ்தானத்தில், கடகத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார். இதில் ஒவ்வொரு ஸ்தானங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்வை இருக்கும். இப்போ மிதனம் பாக்கியஸ்தானம் சொல்லிட்டு 3, 6, 11 நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அடுத்து கடகம் அப்படின்னா அஷ்டமஸ்தானம் 2, 5, 10 எடுத்துக்கலாம்.